சொசைட்டி மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் கடந்த ஒரு வருஷமாவே நீண்ட கால போர் போயிட்டு இருக்கு, எல்லாத்துக்கும் தெரியும். அதோட உச்சம் இப்ப தொட்டிருக்கு. ஈரானோட தலைவர் கமேனி அவர்கள் இஸ்ரேல் தாக்குதல்ல கொல்லப்பட்டிருக்கார். இத இன்னைக்கு உலகம் ஃபுல்லா பேசும் பொருளா இருக்கு. கமேனி கொல்லப்பட்டதை அடுத்து ஈரானோட புதிய தற்காலிக தலைவராக அயோத்தொலா அரஃபி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்த அயோத்தொலா அரஃபி யார் அப்படின்னா, கமேனி கூட நீண்ட கால பயணித்த நபர் தான் அயோத்தொலா அரஃபி. இன்னைக்கு ஈரானோட தற்காலிக சுப்ரீம் லீடர் யார் அப்படின்னா அயோத்தொலா அரஃபி. ஆக்சுவலா ட்ரம்ப், அதான் அமெரிக்காவும் இஸ்ரேல் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் ஈரானை வந்து தாக்குதல் செய்யறாங்க. அதுக்கு ஈரான் பதிலடி கொடுக்குறாங்க, இவங்களும் பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. கடந்த ஒரு வருஷமாவே இப்படிதான் போயிட்டு இருக்கு, ரைட்டா? இப்ப இந்த அமெரிக்கா ட்ரம்ப் என்ன நினைச்சிட்டு இருந்திருப்பாரு அப்படின்னா, ஈரான்ல நம்ம கமேனியை கொண்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஈரான்ல அதிபர் யாரும் இல்ல, அதுக்கப்புறம் ஈரானை கொண்டு போறதுக்கு அந்த அரசாங்கம் நடத்துறதுக்கு பெருசா ஆள் இல்ல. அதனால ஈரான் வந்து கவர்மெண்டே கொலாப்ஸ் ஆயிடும், ஒரு மிகப்பெரிய குழப்பம் வந்து ஈரான்ல உருவாயிடும். பிளஸ் ட்ரம்ப் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, ஈரான் கமேனி அவர்களை எதிர்த்து அந்த நாட்டு மக்கள் போராட்டம் பண்றதப்ப அந்த போராட்டம் பண்ணக்கூடிய நாட்டு மக்களுக்கு ட்ரம்ப் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. உங்களை நான் சப்போர்ட் பண்றேன், நல்லா போராடுங்க, அந்த நாட்டு அரசாங்கத்தை நீங்க கைப்பற்றிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் நினைச்சிட்டு, இதான் ட்ரம்போட ஆசையா இருக்குன்னு வச்சுங்களேன். ட்ரம்போட ஆசை மட்டும் இல்ல, இஸ்ரேலோட ஆசை அதுதான். ஏன் இந்த இஸ்ரேலும் ட்ரம்ப்பும் இந்த அளவுக்கு தீவிரமா ஈரானை வந்து தாக்குதல் செய்யறாங்க? அதுக்கு ஏன் இந்த அளவுக்கு பதிலடி தாக்குதல் செய்யறாங்க? ஏன்னா இது சாதாரண விஷயம் இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த மாசம் ரொம்பவும் உச்சத்தை தொட்டிருக்கு. போன வருஷம் இல்லாத அளவுக்கு இந்த மாசம் ரொம்ப உச்சத்தை தொட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா, அதாவது யாருக்குன்னா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும். அது ஒரு படி மேல போயிட்டு ஈரான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, கடந்த ஒரு 5 நாள்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அமெரிக்காவோட இந்த எம்பசி இருக்குல்ல, அந்த அமெரிக்கன் எம்பசி, யுஎஸ் எம்பசி எங்கெங்களா சுத்து வட்டாரத்துல இருக்கோம், அதாவது ஈரான் பக்கத்துல கூடிய நாடுகள், குறிப்பா துபாய், ரியாத், தோஹா, அபுதாபி போன்ற இடங்கள் இருக்குல்ல, அந்த இடங்கள்ல எங்கெங்களா யுஎஸ் எம்பசி இருக்கோ அங்க தாக்குதலை இறக்கியிருக்காங்க ஈரான். அங்க பெரிய ஒரு குண்டு பெரிய மிசைல்ஸ் இறக்கியிருக்காங்க. இது துபாய் நினைச்சிருக்கவே மாட்டாங்க. துபாய்ல ரொம்ப அமைதியான இடம், அங்கெல்லாம் யாருப்பா தாக்கல் செய்வாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. இப்ப போர் இன்னும் கொஞ்சம் விரிவடைஞ்சு ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு நாடுகளையும் வந்து ஒரு மிகப்பெரிய போர் சூழல்ல உருவாக்கி இருக்கு இந்த இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை. எதனால? இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், எதனாலதான் சார் இந்த பிரச்சனை? என்னதான் இஸ்ரேல ஈரான் ஏன் தான் சண்டை போடுகிறாங்க? ஏன் இஸ்ரேல் ஈரான் அடிக்குது? ஏன் ஈரான் இஸ்ரேல் அடிக்குது? ஏன் அமெரிக்கா உள்ள வரான்? ஏன் மத்திய கிழக்கு நாடுகள் எப்ப பார்த்தாலும் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். அங்கதான் முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இஸ்ரேலும் அமெரிக்கா, குறிப்பா இஸ்ரேல் என்ன சொல்றாங்க, இந்த பிரச்சனை தொடங்கிறதுக்கு இஸ்ரேல் என்ன காரணம்லாம் வைக்கிறாங்க அப்படின்னா, நிறைய காரணம் வைக்கிறாங்க. அதுல முதன்மையான காரணம் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த யுரேனியம் சொல்லக்கூடிய ஒரு எலிமெண்ட்டுங்க. யுரேனியம் அதாவது அணுகுண்டு தயாரிப்பதற்கான மூலப்பொருள் தான் யுரேனியம் சொல்லுவாங்க. அந்த யுரேனியம் பூமியில கிடைக்குது. அது எப்படி கிடைக்குது அப்படின்னா, 2 ஐசோடோப்ல கிடைக்குது. அதாவது ஐசோடோப்னா ஒரு அட்டாமிக் நம்பர், வெவ்வேறு மாஸ் நம்பர் இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட். அது யுரேனியம் 235 ஒன்னு கிடைக்குது, யுரேனியம் 238 ஒன்னு கிடைக்குது. இதை வச்சுட்டு இந்த ஈரான் என்ன பண்றாங்கன்னா, இந்த அணுகுண்டு தயாரிப்பதற்கான எல்லா வேலையிலும் ஈடுபடுறாங்க. அதாவது என்ரிச் பண்றாங்க, யுரேனியம் வந்து என்ரிச்மெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ரிச்மெண்ட்னா என்னன்னு சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் யுரேனியம்னா என்ன தெரிஞ்சுக்கணும். இந்த யுரேனியம் 235 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான ஐசோடோப் கொண்ட ஒரு எலிமெண்ட். இதுல ஒரு நியூட்ரான் அடிச்சு விட்டீங்க அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். அந்த எனர்ஜி மிகப்பெரிய அழிவை ஒரு நாட்டுக்கு ஏற்படுத்தும் அணுகுண்டுங்கிற பேர்ல. இதான் அமெரிக்கான என்ன பண்ணா 1945ல ஜப்பான்ல ஹிரோஷிமா நாகசாக்கி மேல போட்டான். அப்ப ஜப்பான்ல ஹிரோஷிமா நாகசாக்கில இன்னைக்கு அளவுக்கு, இன்றளவுல மிகப்பெரிய சேதாரம் இப்போ நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு ராட்சசன் உலகத்துல எப்படியோ இந்த எலிமெண்ட் எங்கேயோ கிடைச்சிச்சு. அதை வச்சு நிறைய நாடுகள் இதை கையகப்படுத்தி அணுகுண்டு தயாரிப்பது, அணுகுண்டு சோதனை தயாரிப்பான வேலையில ஈடுபடுறாங்க தன்னை பாதுகாக்க. இதான் பெரிய பிரச்சனை. இந்த ராட்சசன் தான் முதன்மையான காரணம். இந்த ராட்சசன், அதாவது யுரேனியம் சொல்லக்கூடிய இந்த ராட்சசனை ஈரான் என்ன செய்யுது அப்படின்னா, என்ரிச்மெண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்ரிச்மெண்ட்னா குறிப்பாவே யுரேனியம்ல வந்து 238, 235 2 ஐசோடோப் இருக்கும். இதை என்ரிச்மெண்ட் பண்ண அதாவது ஐசோடோப் செப்பரேஷன் பண்ண இந்த U235 சொல்லக்கூடியதா பிரதான ராட்சசன் இதோட லெவல் அதிகரிக்க முடியும் என்ரிச்மெண்ட் பண்ணிட்டா. அதாவது சுமார் ஒரு 0.7 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு அப்படின்னா அதை 3 to 5%, அதாவது அதோட U235 லெவலை அதிகரிக்க முடியும். எந்த அளவுக்கு U235 இந்த 235 ஐசோடோப் அதிகரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அணுகுண்டு தயாரிப்பாக்கான எல்லா சாத்தியக்கூறியும் உருவாக்க முடியும்னு அர்த்தம். இதான் ஈரான் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க கடந்த 8 வருஷமாவே, ரைட்டா? அது இப்ப பாத்தீங்கன்னா வைங்களேன், அந்த U235 ஒரு லெவலு சும்மா ஒரு 3ல இருந்து 5% இருந்துச்சுன்னு வைங்களேன், ஒரு ஆட்டம்ல ஒரு எலிமெண்ட்ல அதை வந்து அணு உலையில தயாரிக்கலாம். இந்த அணு ஆற்றல் இருக்குல்ல, அணு உலை கல்பாக்க அந்த மாதிரி இடத்துல தயாரிக்கிறதுக்கு இந்த % இருந்தாலே போதும்.
இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ரியாக்டர்ல 5ல இருந்து 20% U-235 போட்டு உற்பத்தி, அதாவது மின்சார உற்பத்தியை செய்வாங்க. அது 90% மேல போகுது. இதே U-235 90% மேல போகுதுன்னா கண்டிப்பா அது அணுகுண்டு தான் தயாரிக்கிறாங்க, அணுகுண்டை எங்கேயோ போட போறாங்கன்னு அர்த்தம். அப்படிதான் வந்து இந்த U-235 லெவல் பெர்சன்டேஜை வச்சு அவங்க என்ன செய்ய போறாங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இப்ப இந்த அணுகுண்டு தயாரிப்பதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்றோம்ல, இத இஸ்ரேல் மட்டும் குற்றச்சாட்டு வைக்கல ஈரான் மேல. IAEAன்னு ஒரு அமைப்பு இருக்கு. இவங்க தான் இந்தியா உலகம் ஃபுல்லா இந்த அணு சோதனைகள், அணுகுண்டு சோதனைகள் தயாரிக்கிறதா எங்கெங்கெல்லாம் என்னென்ன பண்றாங்க, அணு உலைகள்ல என்னென்ன யுரேனியம் பயன்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு சோதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, சர்வதேச அமைப்பு, இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி. இந்த அமைப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, ஈரான்ட்ட 400 கிலோகிராம் யுரேனியம் இருக்கு. அந்த 400 கிலோகிராம் யுரேனியம்ல 60% என்ரிச்மென்ட் பண்ணிடுச்சு, U-235 உருவாக்கிடுச்சு. அதாவது அணுகுண்டு தயாரிப்பதற்கான எல்லா சாத்தியக்கூறும் ஈரான் செஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு IAEA குற்றச்சாட்டு வைக்குது. இந்த குற்றச்சாட்டை தூக்கிடுதா இஸ்ரேல் பிரதமர், இந்த ட்ரம்ப் எல்லாமே ஐநா சபைக்கு முன்னாடி போயிட்டு இங்க பாத்தீங்களா என்ன செஞ்சுட்டு இருக்கு பாத்தீங்களா ஈரான் பாருங்க அணுகுண்டு தயாரிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டை வச்சிட்டு இருக்காங்க. அதனால ஈரானை வந்து நாங்க அட்டாக் பண்றோம், அதுக்கு ஒரு காரணமா இதை வச்சிட்டு இருக்காங்க. உண்மையிலே இந்த ஈரான் உண்மையிலே என்ரிச் பண்ணி ஒருவேளை இந்த அணுகுண்டை பயன்படுத்தி இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்துச்சுன்னா, நான் சொல்றது இந்த சாதா ஏவுகணை தாக்குதல்லாம் இல்ல, வெடிகுண்டு தாக்குதல்லாம் இல்ல, வெப்பன்ஸ் தாக்குதல்லாம் இல்ல, அணுகுண்டு தாக்குதல் நடந்துச்சுன்னா இஸ்ரேலும் நாடே இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு ராட்சசம் தான் இந்த யுரேனியம், இந்த U-235, இந்த அணுகுண்டு, ரைட்டா? அதனால அது வந்து நம்ம தெரியும். இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த விஷயத்துல அதாவது யுரேனியம் சொல்லக்கூடிய இந்த அணுகுண்டு பிரச்சனை சம்பந்தப்பட்ட இந்த விஷயத்து குற்றச்சாட்டு சம்பந்தப்பட்ட இந்த விஷயத்துல இன்னும் தெரிஞ்சுக்கணும். அப்ப உலகத்துல என்ன ஈரான் மட்டும் தான் அணுகுண்டு இருக்கா, மத்த எந்த நாடுகளுக்கும் அணுகுண்டு இல்லையா, ஏன் இஸ்ரேல்ட்ட இல்லையா அப்படின்னு கேட்பீங்க. இஸ்ரேல்ட்ட இருக்கு. அபிஷியலா என்ன இஸ்ரேல் சொல்லல, எங்கள்ட்ட அணுகுண்டு இருக்குன்னு சொல்லல, ஆனா இஸ்ரேல்ட்ட அணுகுண்டு இருக்கு. அதான் அணுகுண்டு தயாரிப்பதற்கான அந்த U-235 எல்லாமே இஸ்ரேல்ட்ட உண்டு, அந்த கெபாசிட்டி இஸ்ரேல்ட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாம 1968ல ஒரு 5 நாடுகள் ஒப்பந்தம் போட்டாங்க. அந்த ஒப்பந்தம் பேர், இந்த அணுகுண்டு சம்பந்தப்பட்ட ஒப்பந்தம், நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி அப்படிங்கிற பேர்ல ஒப்பந்தம் போட்டாங்க. அந்த 5 நாடுகள் யார் யார் தெரியுமா? இந்த அமெரிக்கா, UK, பிரான்ஸ், ரஷ்யா, சைனா. இந்த ப்ளூ கலர்ல இருக்குல்ல, இந்த 5 நாடுகளும் NPTன்னு சொல்லக்கூடிய ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. இந்த ஒப்பந்தம் 1968ல. இந்த ஒப்பந்தத்துல என்ன சொல்றாங்க இந்த 5 நாடுகளும் அப்படின்னா, எங்கள்கிட்ட நாங்க அணுகுண்டு வச்சுக்குவோம், ஏன்னா எங்க நாட்டை பாதுகாக்கிறதுக்கு நாங்க அணுகுண்டை வந்து சோதனை பண்றது, இந்த மாதிரி யுரேனியம்லாம் நாங்க வச்சுக்குவோம், ஏன்னா ஏன் நாடு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 நாடுகள் சொல்லிட்டு, மற்ற நாடுகள்லாம் வச்சுக்க கூடாது, மற்ற நாடுகள்லாம் இது பண்ணாதீங்க, ஏன்னா ஏன் நாடுகள் நாங்க பாதுகாப்புக்காக வச்சுக்குவோம். அது பேர் வந்து NPTன்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தமே போடுறாங்க 1968ல. அதுல இந்தியா இந்த மாதிரி நாடு, அதாவது இந்தியா அப்புறம் இந்த பாகிஸ்தான் போன்ற நாடுகள்லாம் அதுல சைன் பண்ணவே இல்லை அந்த ஒப்பந்தத்துல. என்னையா நீ 5 நாடு மட்டும் வச்சுட்டு இருப்ப, நாங்களாம் நான் இழிச்ச வாயினா, நாங்க அப்ப என்ன எங்க நாடுகளா பாதுகாப்பு தேவையில்லையான்னு சொல்லிட்டு இந்தியா சைன் பண்ணவே இல்லை 1968 ஒப்பந்தத்துல. ஒரு படி மேல போய் இந்தியா கடுப்பாய் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, என்ன பெரிய 5 நாடு, என்ன அமெரிக்கா ரஷ்யா பூச்சாண்டி கட்டுறீங்களா, எங்க என்டி அணுகுண்டு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி பிரதமர் இருந்தப்ப 1974ல ஆபரேஷன் ஸ்மைலிங் புத்தா, அதாவது ஆபரேஷன் ஸ்மைலிங் புத்தாங்கிற பேர்ல ராஜஸ்தான்ல பொக்ராங்கிற ஒரு இடத்துல அணுகுண்டு சோதனையை நடத்தி காட்டினாங்க. அதுக்கப்புறம் தான் உலகமே ஸ்தம்பித்து போச்சு. ஆஹா, இந்தியாலலாம் அணுகுண்டு தயாரிப்பதற்கான எல்லா சாத்தியக்கூறு இருக்கு, அணுகுண்டே வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பாகிஸ்தான் அந்த அணுகுண்டு சோதனையை நடத்தி காட்டுச்சு, எங்கள்கிட்ட அணுகுண்டு இருக்குன்னு சொல்லிட்டு. அப்ப இன்னைக்கு டேட்ல இந்த 5 நாடுகள் NPT ஒப்பந்தத்தில் அணுகுண்டு வச்சிட்டு இருக்காங்க. மீதி கூடிய நாடுகள் இந்தியா, பாகிஸ்தான், இந்த வடகொரியா இருக்கார்ல யாரு, நம்ம கிம் மாமா அவரு, அப்புறம் இஸ்ரேல்ட்டே அணுகுண்டு இருக்கு. இப்ப ஈரானும் தயாரிச்சிட்டு இருக்கு, என்ரிச் பண்ணிட்டு இருக்கு. எதனால என்ரிச் பண்ணுது, ஏதோ சோதனை நடத்தது, என்ரிச்மென்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த அணுகுண்டு பிரச்சனை தான் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டா இஸ்ரேலும் இந்த ட்ரம்ப்பும் வச்சிட்டு இருக்காருன்னு வச்சுங்களேன். இதை தாண்டி என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா, ஈரான் சுத்தி கூடிய நாடுகள் இருக்குல்ல, குறிப்பா இந்த ஈராக்கா இருக்கட்டும், சிரியாவா இருக்கட்டும், லெபனனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த ஏமனா இருக்கட்டும், இந்த நாடுகள் எல்லாத்திலையும் வந்து ஒரு மாதிரி டெரர் குரூப், அதாவது மிலிட்டன்ட் குரூப்னு சொல்லுவாங்க, ஒரு மாதிரி வந்து என்ன சொல்றது, போர் தொடுக்கக்கூடிய ஒரு குரூப் வந்து இந்த நாடுகள் எல்லாம் செயல்பட்டு இருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் வைப்பாங்க. இப்ப எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா, லெபனன்ல ஹெசபுல்லா குரூப், இஸ்ரேல் பக்கத்துல அமாஸ் குரூப், யமன்ல ஹவுதீஸ் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரூப்லாம் இருக்காங்க, ரைட்டா? அந்த நாட்டுக்கு எதிராக போராடக்கூடிய குரூப்னு வச்சுங்களேன். இந்த குரூப்புக்கெல்லாம் ஈரான் வந்து வெப்பன் சப்ளை பண்ணிட்டு இருக்கு. இந்த குரூப் எல்லாத்துக்கும் ஈரான் வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலோட இன்னொரு குற்றச்சாட்டு. முதல் குற்றச்சாட்டு அணுகுண்டு முதன்மையானது, இரண்டாவது குற்றச்சாட்டு இந்த மாதிரி மிலிட்டன்ட் குரூப் இருக்குல்ல, இந்த இஸ்ரேல் வந்து இந்த ஈரான் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவும் இஸ்ரேலும் இரண்டாவது குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. யார் மேல? ஈரான் மேல. இதுவும் ஒரு காரணம் போர் தொடுப்பதற்கு.
இப்ப நீங்க கேட்பீங்க, சரி இந்த இஸ்ரேலு இங்க இருக்கு, பக்கத்துல இந்த நாடுகள் இருக்கிறனால பக்கத்துல இருக்கிறனால பிரச்சனை வர வாய்ப்பு உண்டு, ஆளுக்கு அடிச்சுக்கிறாங்க. அமெரிக்கா எங்கிட்டோல இருக்கு, அமெரிக்கா எங்கிட்ட அங்கிட்டு கிடக்குதே, அவ்வளவு பெருசா அங்கிட்டு போதே அவ்வளவு வலைப்படத்துல. அந்த ட்ரம்ப்புக்கும் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு என்ன சம்பந்தம்? இந்த ட்ரம்ப் ஏன் துள்ளுறாரு, ஏன் துள்ளுது இந்த ட்ரம்ப் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அங்கதான் வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ட்ரம்ப்புக்கும் இஸ்ரேலுக்கும், அதாவது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குல்ல, அது வந்து என்னன்னா ஒரு 50-60 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப். ரைட்டா? எக்காலத்துக்கும் இஸ்ரேலை விட்டு கொடுக்க மாட்டாங்க ட்ரம்ப், அதாவது அமெரிக்கா விட்டு கொடுக்காது இஸ்ரேல். அந்த அளவு ஒரு நீண்ட கால ஃப்ரெண்ட்ஷிப். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் முதன்மையான காரணம்னு சொல்ல முடியாது. இன்னொரு முக்கியமான காரணம் அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ். அதாவது உலகத்துல கச்சா எண்ணெய் இருக்குல்ல, கச்சா எண்ணெய் தயாரிக்கிறதுல மெஜாரிட்டி பர்சன்டேஜ் எங்க இருக்குன்னா மத்திய கிழக்கு நாடுகள் தான். அதாவது வெனிசுலா, அமெரிக்கா அந்த நாடுகள் அப்புறம் இந்த மத்திய கிழக்கு நாடுகள் தான் கச்சா எண்ணெய் தயாரிக்கிறாங்க. அப்பேற்பட்ட அந்த கச்சா எண்ணெய் தான் பெட்ரோல் டீசலா நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அந்த கச்சா எண்ணெய் குறிப்பா மத்திய கிழக்கு நாடுகள்ல இருந்து இந்த சைடு வரத்துக்கு, அதாவது இந்தியா, தென்கிழக்கு ஆசியா இந்த சைடு வரத்துக்கு முக்கியமான அந்த டிரான்ஸ்போர்ட் இருக்குல்ல, அந்த டிரான்ஸ்போர்ட் வந்து கடல் வழியா தான் வருதுன்னு வச்சுங்களேன். அந்த கடல் வழியா வரப்ப பெர்சியன் கல்ஃபை தாண்டி இங்க ஒரு சின்ன கேப் இருக்கு தெரியுமா, இது இப்பதான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரைட்னா என்னன்னா சந்தி, ரெண்டு கடலை சேர்க்கிறது. ரைட்டா? பால்க் சந்தின்னு சொல்லிட்டு இந்தியா கீழே கூட இருக்கு. ஹார்மூஸ் ஸ்ட்ரைட் வழியா தான் எல்லா மெஜாரிட்டி ஆஃப் அதாவது இந்தியாக்கே சுமார் 50% கச்சா எண்ணெய் இந்த ரூட்ல தான் வருதுன்னு வச்சுங்களேன். இதை எப்படியாவது ஈரான் வந்து கட்டுப்படுத்திட்டு இருக்கு. ரைட்டா? இது அமெரிக்காக்காரன், அது குறிப்பா ட்ரம்ப்புக்கு பிடிக்கல. என்ன எல்லா கச்சா எண்ணெய் என்ன மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாமே நீ தான் கட்டுப்படுத்துவியா, என்ன நான் தான் சூப்பர் பவர்னு சொல்லிட்டு இருக்கேன், அமெரிக்கா தான் சூப்பர் பவர், நீ என்ன இந்த சின்ன இடத்த வந்து கட்டுப்படுத்துவியா, நான் அட்டாக் பண்றேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்ற ஒரு ஈகோ இஷ்யூ மாதிரி மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாம அமெரிக்கா எப்பவுமே என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, நான் தான் சூப்பர் பவர், என்ன அடிச்சுக்க யாருமே இல்லை. ரைட்டா? உலகத்துல நான் தான்டா உலகம், அடுத்த செவ்வாய் தாராய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் அமெரிக்கா. அவங்க சொல்றதும் ஓரளவு உண்மைன்னு வச்சுங்களேன். ஏன்னா இந்த அளவுக்கு டிஃபென்ஸ், இந்த அளவு ஒரு ராணுவ கட்டுப்பாடு இருக்கு, அதாவது ராணுவ அந்த கட்டமைப்பு இருக்குல்ல, அந்த கட்டமைப்பு மற்ற நாடுகள்லாம் இல்லாத அளவுக்கு அமெரிக்காட்ட இருக்கு. நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அமெரிக்காட்ட இருக்குன்னு வச்சுங்களேன். பணமும் சரி, ராணுவமும் சரி, டெக்னாலஜியும் சரி, எல்லாமே. ரைட்டா? எல்லாத்துலயும் உண்மையிலே சூப்பர் பவர் அமெரிக்கா தான். ஆனா அதை ஒரு காரணமா வச்சுட்டு நீ திமிர்லையும் தன்னாவிலையும் ஆடிட்டு இருந்தான்னு வச்சுக்கோவே அப்படின்னு சொல்லிட்டு ஈரானுக்கு ஒரு கோவம். ரைட்டா? என்ன இஸ்ரேல் அவன் கூட சேர்ந்து இது பண்றியா, அடிக்கிறான்டா அவங்க, நீங்க நான் சூப்பர் பவர் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் தாக்குதல் செய்யுது. இது மாதிரி மாறி மாறி தாக்குதல் செஞ்சுட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய குரூப் இருக்காங்க, இஸ்ரேல் அமெரிக்கா சப்போர்ட் பண்ண குரூப்பும் இருக்காங்க. இது இந்தியாக்குள்ளேயும் இருக்காங்க, பல்வேறு நாடுகள்லயும் இருக்காங்க. ரைட்டா? இந்த நாடுக்கு நான் சப்போர்ட் பண்றேன், இதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு. இப்ப ஈரானோட தலைவர் கமேனி இறந்து போனதுக்கு அந்த நாட்டு மக்கள் வந்து மிகப்பெரிய வருத்தத்தில் இருக்காங்க. அது என்ன சொல்றது, ஒரு குரூப், அதாவது மெஜாரிட்டி ஆஃப் த குரூப் வருத்தத்தில் இருக்காங்க. இன்னும் சில குரூப் என்ன எப்படி இருக்காங்கன்னா, அது ஒரு சந்தோஷமா கொண்டாடுறாங்க. ஏன் அப்படின்னா 1979க்கு முன்னாடி வரைக்கும் ஈரான் எப்படி இருக்கும்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் லிபர்ட்டியில் இருக்கும், ஒரு சுதந்திரத்தில் இருக்கும். அமெரிக்கா மாதிரி இருக்கும்னு வச்சுங்களேன் 1979க்கு முன்னாடி வரைக்கும். இன்ஃபேக்ட் 1979க்கு முன்னாடி வரைக்குமே அமெரிக்காவும் ஈரானும் நட்பு நாடுகள். இஸ்ரேலுக்கும் கூட எந்த பிரச்சனையும் இருக்காது. 1979க்கு அப்புறம் அந்த ஈரானோட கட்டமைப்பு மாறினதுக்கு அப்புறம் மதம் சார்ந்த கட்டுப்பாடுகள், நிறைய விதிகள், அதாவது கலாச்சாரம் சார்ந்த விதிகள் நிறைய விதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் 1979க்கு அப்புறம் நிறைய சுதந்திரம் வந்து கட்டுப்படுத்ததுக்கு அப்புறம் இஸ்ரேலு அமெரிக்கா ஒரு சைடும் ஈரான் ஒரு சைடும் சொல்லிட்டு ரெண்டு பேரும் பிளந்தாங்க. பிரச்சனையும் போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். அப்ப கடந்த ஒரு வருஷமாவே இந்த இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. இப்ப இன்னொரு குரூப் கொண்டாடிட்டு இருக்காங்க, ஒரு குரூப் வந்து வருத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு குரூப், இந்த மாதிரி இங்கேயும் எல்லா நாடுகளையும் ஈரான் கமேனி இறந்ததுக்கு ஒருத்தவங்க என்ன இப்படி பண்ணிச்சு அமெரிக்கான்னு சொல்லிட்டு அமெரிக்காவை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல அமெரிக்கா பண்ணது கரெக்ட், இஸ்ரேல் பண்ணது கரெக்ட், இந்த மாதிரி வந்து யுரேனியம்லாம் ஏன் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குரூப்பும் இருக்காங்க. ரைட்டா? ஸோ இப்படிதான் இன்னைக்கு ஒரு பேசும் பொருளா போயிட்டு இருக்கு. ஸோ உலக போர் 3க்கு எல்லா சாத்தியக்கூறு இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு. ஏன்னா இது சாதாரணமா விடாது ஈரானு. பதிலடி நல்ல ஒரு என்ன சொல்ற பலமான பதிலடி கொடுப்பாங்க ஈரானு. அதுக்கு தக்க பதிலடியை எப்படி இஸ்ரேலும் கொடுக்கும். இது ஒரு என்ன சொல்ற இடியாப்ப சிக்கல் பிரச்சனை மாதிரி, இது ஒன்று தீர்க்கவே முடியாது. இது ஒரு என்ன சொல்ற 2ஆம் வருஷ பிரச்சனை வச்சுங்களேன். இது எல்லா காரணமையும் தாண்டி மதம் சார்ந்த காரணமும் முதன்மையா உண்டு. அது நான் வந்து அது எடுத்தோம் அப்படின்னா ஒரு 2ஆம் வருஷம் வரலாறு போயிட்டே இருக்கும். ரைட்டா? அது நம்ம தனியாவே ஒரு வீடியோல நான் சொல்றேன். இப்போதைக்கு அதை வந்து இங்க தனிப்பட்ட முறையில் அதை பேச முடியாது, ஏன்னா அது ஒரு பெரிய விஷயம். அதோட
பிணைஞ்சு இந்த யுரேனியம் இந்த அமைப்பு யார் கட்டுப்பாட்டு வைக்கிறது, கச்சா எண்ணெய் பிரச்சனை, அப்புறம் அங்க யார் டிரான்ஸ்போர்ட் பண்றது, ஏன் நாடு தான் சூப்பரு, ஏன் நாடு தான் செல்வாக்கு, நான் தான் இங்க அப்படின்னு எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயம் தான் இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் நடக்கக்கூடிய இந்த போர். ரைட்டா? இதுல ரஷ்யா, சைனா இந்த நாடுகள்லாம் உள்ள குதிச்சுதுன்னா இது கண்டிப்பா 3ஆம் உலக போர் தான். முதல் உலக போர், 2ஆம் உலக போர். சப்போஸ் ரஷ்யா, இங்கிலாந்து, சைனாலாம் உள்ள குதிச்சு எல்லாமே ஈடுபடுறாங்க, ஒரு ப்ராக்சி மாதிரி அங்கங்க குரூப்பா சேர்றாங்க அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு 3rd வேர்ல்டு வார் 2026 ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிடலாம். இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கப்ப நடுவுல இந்த படத்துல எல்லாம் கலாகலப்புலாம் வரும், ஐயோ என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, நடுவில் குறுக்க வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்ப இன்னொரு பிரச்சனை என்ன போயிட்டு இருக்கு கடந்த ஒரு மாசமா என்ன அப்படின்னா, இந்த பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மாறி மாறி சண்டை போட்டு இருக்காங்க. பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் மாறி மாறி அவங்க ஆப்கானிஸ்தானோட ராணுவ தளத்துல இவங்க அட்டாக் பண்றதும், பாகிஸ்தான் ராணுவ தளத்தை ஆப்கானிஸ்தான் அட்டாக் பண்றதும், இந்த மாதிரி இந்த பிரச்சனை வேற நடுவில் அங்கிட்டு இங்கிட்டு நீங்க பாக்குறது செய்தித்தாள பாப்பீங்க. இது மெயின் பிரச்சனை. இது ஈரான், அமெரிக்கான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கப்ப சொல்ற மாதிரி இந்த படத்துல சொல்ற மாதிரி தான் இவன் உள்ளூர் ஓனாயே இவனை எப்போ வேணா பாத்துக்கலாங்கிற மாதிரி என்ன இந்த பிரச்சனையும் சைட்ல போயிட்டு இருக்கு. ஸோ இதான் இப்ப உலகத்துல போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு போர் பிரச்சனை. ஸோ இதுல உங்க கருத்து என்னங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி.